ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் டிஎன்பிஎஸ்சி கைட்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய குடும்பம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பேரண்டம் யூனிவர்ஸ் பற்றி பார்த்துருப்போம். அதன் தொடர்ச்சியாக இப்போ வந்து சூரிய குடும்பம் பார்க்கலாம். சூரிய குடும்பத்தில் சூரிய குடும்பம் எப்படி அமைஞ்சிருக்கு, அதோட கோள்களை பற்றி ஒவ்வொரு கோள்களை பற்றியும் பிரீஃபாக பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ வாங்க பார்க்கலாம் சூரிய குடும்பம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு. சூரிய குடும்பத்தில் சன் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஓகே, தெரிஞ்சது தானே? சன்னை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. சன்னை ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. 8 கோள்கள் இருக்குது, குறுங்கோள்கள் இருக்குது, எரிகற்கள் இருக்குது, விண்கற்கள் இருக்குது, வால் நட்சத்திரங்கள் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்தது தான் நம்ம சூரிய குடும்பம் அப்படிங்கிறது. சன் இருக்குது, 8 கோள் இருக்குது, குறுங்கோள் இருக்குது, எரிகற்கள் இருக்குது, விண்கற்கள் இருக்குது, வால் நட்சத்திரம் இருக்குது. ஓகே, இதெல்லாம் சேர்ந்தது தான் நம்மளோட சூரிய குடும்பம். இப்போ சூரிய குடும்பத்தோட தலைவர்னு சொல்லி யாரை சொல்கிறாங்க? சூரியனை சொல்கிறாங்க. சூரிய குடும்பத்தோட தலைவர்னு சொல்லி சூரியனை சொல்கிறாங்க. ஓகே, இந்த டயக்ராம் பாருங்கள். இதுதான் வந்து நம்ம சூரிய குடும்பம் வந்து எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற டயக்ராமு. இப்படி தான் வந்து சூரிய குடும்பம் வந்து அமைஞ்சிருக்கு. ஓகே, இப்போ ஃபஸ்ட் என்ன இருக்குது? சூரியன் இருக்குது, அடுத்து 8 கோள்கள் இருக்குது. ஓகே, விண்கற்கள், வால் நட்சத்திரங்கள் இதெல்லாம் எங்கெங்கே அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம இப்போ ப்ரீஃபாக பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சூரியன் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் கோள்கள் பாருங்கள், வரிசையாக சொல்லிடலாம். புதனுக்கு இங்கிலீஷான மெர்குரி, புதன் மெர்குரி, வீனஸ் வெள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க, எர்த் பூமி, மார்ஸ் செவ்வாய், ஓகே, ஜூபிட்டர் வியாழன், சாட்டன் சனி, யுரேனஸ் தான், நெப்டியூன். ஓகே, இப்போ 8 கோள்கள் இருக்குது. இப்படி தான் வரிசையாக இருக்குது. புதன் வெள்ளி பூமி செவ்வாய் வியாழன் சனி யுரேனஸ் நெப்டியூன் அப்படின்னு தான் இருக்குது. ஓகே, இப்போ இந்த மார்ஸ்க்கும் ஜூபிட்டருக்கும் நடுவில் ஆஸ்ட்ராய்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. எரிகற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆஸ்ட்ராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு குறுக்க அந்த பூமி இதே பிரிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இது மார்ஸ் இந்த நாள்கோளையும் அந்த நாள்கோளையும் அதுக்கு தனியாக பேர் உண்டு, உட்கோள்கள் வெளிக்கோள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எது எங்கே அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ சன் இருக்குது, 8 கோள்கள் ஆர்டராக இருக்குது. நடுவில் இருக்குது என்னது? ஆஸ்ட்ராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எரிகற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ விண்கற்கள் பாருங்கள் அங்கங்கே இருக்கும். ஓகே, அந்த மாதிரி விண்கற்கள் வந்து அங்கங்கே இருக்கும். குறுங்கோள்கள் இருக்குது இல்லையா, அது பாருங்கள். எரஸ் அப்படிங்கிறது, ஹாமியா அப்படிங்கிறது இருக்குது, மேக்கு, ப்ளூட்டோ, இந்த மாதிரி குறுங்கோள்கள் வந்து வரிசையாக இருக்குது. ஓகே, அடுத்து இந்த மாதிரி வால் நட்சத்திரங்கள் வந்து இருக்கும். அங்கங்கே வந்து வால் நட்சத்திரங்கள் வந்து இருக்கும். காமெட்ஸ் கிடையாது. ஓகே, அது பேர் வந்து காமெட்ஸ் கிடையாது. வால் நட்சத்திரங்கள் அங்கங்கே இருக்கும். இதுக்கப்புறம் லாஸ்ட்டில் இருக்கிறது என்னதுன்னா குயிப்பர் பெல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சூரிய குடும்பத்திலேயே லாஸ்ட்டாக இருக்கிறது குயிப்பர் பெல்ட்டு. அது ஒரு க்ளவுட் மாதிரி இருக்கும். இதுதான் லாஸ்ட் எண்டு, குயிப்பர் பெல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஊட் க்ளவுட் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கும். க்ளவுட் மாதிரி, மேகம் மாதிரி என்ன இருக்கும்? ஊட் க்ளவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பேர் ஊட் க்ளவுட். ஓகே, இந்த இது வந்து அமைஞ்சிருக்கும் இந்த குயிப்பர் பெல்ட்டுக்கு முன்னாடி. ஓகே, அதை தெரிஞ்சுக்கணும். குயிப்பர் பெல்ட் தான் லாஸ்ட்டு, அதுக்கு முன்னாடி வந்து ஊட் க்ளவுட் இருக்கும். ஓகே, குறுங்கோள்கள் வந்து இந்த சைடில் இருக்கும், விண்கற்கள் வந்து அங்கங்கே இருக்கும். அடுத்து வால் நட்சத்திரங்களும் அங்கங்கே இருக்கும். ஓகே, இங்கே ஒரு குறுங்கோள் இருக்குது, அது என்னென்னா செரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஸ்ட்ராய்ட்ஸ்க்கு முன்னாடி இருக்கிறது வந்து இது செரஸ் அப்படிங்கிற குறுங்கோள் வந்து இருக்குது. ஓகே, இப்போ எது எங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சா? இப்போ சன் இருக்குது, 8 கோள் இருக்குது, மார்ஸ்க்கும் ஜூபிட்டருக்கும் நடுவில் இருக்கிறது என்னது? ஆஸ்ட்ராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து விண்கற்கள் வந்து அங்கங்கே இருக்கும். குறுங்கோள்கள் வந்து இந்த ஆர்டராக அந்த சைடு இருக்கும். காமெட்ஸ் வால் நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது அங்கங்கே இருக்கும். ஓகே, இந்த வூட் க்ளவுட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை தான் வந்து காமெட்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஓகே, வூட் க்ளவுடை தான் காமெட்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஓகே, அப்புறம் இந்த எரிகற்கள் இருக்கு இல்லையா, நம்ம பூமியில் வந்து விழுகுது இல்லையா, எரிகற்கள் வந்து விழுகும் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா. அப்போ அது எப்படி வந்து விழுது அப்படின்னா, நம்ம பூமி இப்படி இருக்கலாம், அதுக்கு மேலே அயனி அடுக்கு, இடைவெளி அடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுக்குகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த அடுக்கில் வந்து இங்கே இதான் பால்வெளி அண்டம். அதுலேருந்து விண்கற்கள் வந்து நம்ம அயனி அடுக்கில் வந்து படும்போது, விண்கற்கள் தான் வந்து அயனி அடுக்கில் வந்து படும்போது என்னவா சொல்கிறோம்? எரிகற்கள் அப்படின்னு சொல்கிறோம். அயனி அடுக்கில் விண்கல் வந்து படும்போது அது எரிகல் அப்படின்னு சொல்கிறோம், எரிகற்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா, எரிஞ்சு நம்ம ஓசோனில் அந்த மாதிரி வந்து விழுகும் இல்லையா, அந்த இது. ஓகே, எரிகற்கள் அப்படின்னு சொல்கிறோம். விண்கற்களை தான் அப்போ நம்ம வந்து எரிகற்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நம்ம அயனி அடுக்குக்கு வரும்போது எரிகற்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ இந்த புதன் வெள்ளி பூமி செவ்வாய் அப்படிங்கிறது இல்லையா, அந்த கோள்கள் என்ன சொல்கிறோம்? உட்கோள்கள் அல்லது திறக்கோள்கள் அப்படின்னு பேர் சொல்கிறோம். அதுக்கு பேர் என்ன? உட்கோள்கள் அல்லது திறக்கோள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. உட்கோள்கள் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா இதான் உள்ளே இருக்குது, சூரியன் ரொம்ப அருகில் இருக்குது, அதனால் உள்ளே இருக்க உட்கோள்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். திறக்கோள்கள் ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இது வந்து ரொம்ப திடமாக இருக்கும், அடர்மிகு கோள்கள் இது எல்லாமே. புதன் வெள்ளி பூமி செவ்வாய் அப்படிங்கிறது. வியாழன் சனி யுரேனஸ் நெப்டியூன் அப்படிங்கிறது வந்து வெளிக்கோள்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா ரொம்ப தூரத்தில் இருக்குது சன்னை விட்டு. அப்போ இது இந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து 2 பிரிக்குது இல்லையா, அதனால தான் இது உட்கோள்கள் இந்த நாளும் ஒரே மாதிரி இருக்கும், இந்த வெளிக்கோள்கள் நாளுமே ஒரே மாதிரி இருக்கும்.
இது வந்து வாய்க்கோள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூனில் ரொம்ப வாய்க்கால் வந்து அதிகமாக காணப்படும். இது இங்கே புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய் வந்து திடமாக இருக்கும். அதனால திடக்கோள்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? பேர் என்னன்னு புரிஞ்சா? ஓகே. அடுத்து உட்கோள்கள் பாருங்கள். அதோட அது எப்படி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். திடப்பொருட்களால் ஆன கோள். உட்கோள்கள் எல்லாமே திடப்பொருட்களால் ஆன கோள். பெரும்பாலும் துணைக்கோள்கள் வந்து இருக்காது. துணைக்கோள்கள் வந்து அவ்வளவா இருக்காது. நம்ம பூமிக்கும் சந்திரன் அப்படிங்கிறது தான் ஒரே ஒரு துணைக்கோள் தான் இருக்கும். அதுக்கப்புறம் செவ்வாய் இருக்குது. செவ்வாய்க்கு வந்து 2 துணைக்கோள்கள் தான் இருக்கும். வேறு எதுக்குமே வந்து துணைக்கோள்கள் வந்து அவ்வளோவா காணப்படாது. இதே இது வியாழன், சனி அதுக்கெலாம் 60 சம்திங் அந்த மாதிரி இருக்கும். ஓகே. அதனால் இதுக்கு வந்து பெரும்பாலும் துணைக்கோள்கள் வந்து இருக்காது. அடர்த்தி வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அடர்த்தி அதிகமாக இருக்கும். அடர்மிகு கோள்கள் அப்படிங்கிறதுனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்? திடக்கோள்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. அடுத்து வேகமாக சூரியனை வந்து சுற்றி வரும் அப்படிங்கிறாங்க. வேகமாக சூரியனை சுற்றி வரும். ஏன்னா உள்ளே இருக்கா, பக்கத்தில் இருக்குது. அதனால் பக்கத்தில் இருக்கா, இப்படி சுற்றி வரும்போது வேகமாக சுற்றி வந்துடும். இப்படி. ஓகே. இப்படி வேகமாக சுற்றி வந்துடும். இதெல்லாம் டைம் எடுக்கும் இல்லையா? அந்த நீள்வட்ட பாதையில் சுற்றும்போது ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகமாகும் போது என்ன செய்யும்? டைம் எடுக்கும். அப்போ வெளிக்கோள்கள் வந்து லேட்டாகும், சுற்றி வர காலம் அதிகமாகும். ஓகே. வெளிக்கோள்கள் பாருங்கள். வாய்க்கோளால் ஆனக்கோள். இது எல்லாமே மேக்ஸிமம் வாயு வந்து அதிகமாக இருக்கும். வாய்க்கோளால் ஆனக்கோள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து துணைக்கோள்கள் வந்து அதிகமாக இருக்கும். இங்கே வெளிக்கோள்களில் வந்து துணைக்கோள்கள் வந்து அதிகமாக இருக்கும். ஆல்ரெடி சொல்லிட்டேன் இல்லையா? அடர்த்தி வந்து குறைவாக இருக்கும். அதான் வாய்க்கோள் தான் அதிகமாக இருக்கும். அடர்த்தி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே. அடுத்து சூரியனை சுற்றி வரும் காலம் வந்து அதிகமாக இருக்கும். தூரத்தில் இருக்குது. அதனால் காலம் வந்து அதிகரிக்கும். ஓகே. இப்போ சூரியனை பற்றி இதான் சூரிய குடும்பம் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு, சூரியனை பற்றி ஃபஸ்ட்டு இன்ட்ரோ மட்டும் பார்த்துட்டோம். கோள்களை பற்றி உட்கோள், வெளிக்கோள் அப்படிங்கிறது. ஓகே. இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு கோளும் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு இருக்கக்கூடிய கோள் என்னது? மெர்க்குரி. ஓகே. புதன். ஓகே. இதை பார்க்கலாம். இருக்கிறதுலேயே மிகச்சிறிய கோள் எதுன்னு கேட்டால் புதன் தான். புதன் தான் வந்து 8 கோள்கள்லேயே மிகச்சிறிய கோள் எதுன்னு கேட்டால் புதன். சூரியன் வந்து வேகமாக சுற்றி வரும். ரொம்ப அருகில் ஃபஸ்ட்டு இருக்கிறதே அதானே. சூரியனுக்கு முதல்ல இருக்குது, ஃபஸ்ட்டு இருக்கிறதே அதானே. அப்போ வேகமாக சுற்றி வரும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது சூரியனுக்கு அருகில் இருக்கும் கோள். அது எல்லாருக்கும் தெரிஞ்சதான். சூரியனுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோள். அதுக்கப்புறம் இதுக்கு முக்கியமானது வளிமண்டலம் வந்து கிடையாது. இப்போ நம்ம புவிக்கெலாம் அயனி அடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேலே அடுக்குகள் வந்து இருக்குல்லையா, அது மாதிரி இதுக்கு வந்து வளிமண்டலம் வந்து கிடையாது. வளிமண்டலம் வந்து புதனுக்கு வந்து கிடையாது. ஓகே. அதே மாதிரி துணைக்கோள்களும் கிடையாது. வளிமண்டலம் கிடையாது, துணைக்கோளும் கிடையாது. இது சூரியனை சுற்றி வரதுக்கு எவ்வளோ நாட்கள் எடுத்துக்கொள்ளுதா? 88 நாட்கள் வந்து எடுத்துக்கொள்ளுது. எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்ளுதுன்னா 88 நாட்கள். வளிமண்டலம் கிடையாது, துணைக்கோள் கிடையாது, சூரியனுக்கு ரொம்ப அருகில் இருக்குது, வேகமாக சுற்றி வரும் சூரியனை. மிகச்சிறிய கோள் இவ்வளோ தான். சூரியனுக்கு வந்து இவ்வளோ தான் புதனுக்கு வந்து இவ்வளோ தான் பாயிண்ட். ஓகே. என்னென்னது? மிகச்சிறிய கோள், வேகமாக சுற்றி வரும் சூரியனை. சூரியனுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய கோள், வளிமண்டலம் கிடையாது, துணைக்கோளும் கிடையாது. சூரியனை சுற்றி வர எவ்வளோ நாட்கள் ஆகுது? 88 நாட்கள் வந்து ஆகுது. ஓகே. அடுத்து பாருங்கள், வெள்ளி, வீனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பூமியோட இரட்டையர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, சைஸில் பார்க்கும்போது வந்து நம்ம பூமி மாதிரியே ஓரளவில் சைஸ் அதே மாதிரி தான் இருக்குமா. ஸோ அதனால் பூமியோட இரட்டை பிறவி அப்படின்னு சொல்லுவாங்க. பூமியையும் வெள்ளியையும். ஓகேவா? அப்போ பூமியோட இரட்டையர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து வெப்பமான கோள், வெப்பமாக இருக்கும். இந்த வெள்ளி வந்து இருக்கிறதே அதிகமான வெப்பமான கோள் எதுன்னு கேட்டால் 8 கோள்களையுமே வீனஸ் அப்படிங்கிறது தான் அதிக வெப்பமான கோள். ஏன் அப்படின்னா, இந்த பசுமை நிற வாயு அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், பசுமை நிற வாயு அப்படின்னு சொல்லுவாங்க. க்ரீன் ஹவுஸ் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா, சூரியன்லேருந்து காற்று ரொம்ப வெப்பம் வரும்போது ஒவ்வொரு கோள்கள்லேயும் ஒவ்வொரு வாயு வந்து அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம வீனஸில் வந்து என்ன அதிகமாக இருக்குன்னா, கார்பன் டை ஆக்சைடு வந்து அதிகமாக இருக்கும். கார்பன் டை ஆக்சைடு வந்து அதாவது இந்த பசுமை நிற வாயுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கார்பன் டை ஆக்சைடு, ஆர்கானு அந்த மாதிரி உள்ளதெல்லாம். ஓகே. அப்போ இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து இந்த வெள்ளியில் வந்து சுற்றி அதிகமாக காணப்படுது. பசுமை நிற வாயுக்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ இதுதான் வெள்ளி அப்படின்னா, அதை சுற்றி இப்படி பசுமை நிற வாயுக்கள்னு சொல்லிட்டு இப்படி சுற்றி ரவுண்டாக இருக்கும். அப்போ இப்படி இருக்கும்போது என்ன செய்யுது? இந்த கார்பன் டை ஆக்சைடு அங்கங்கே இருக்கிறதுனால சூரிய ஒளி மூலமாக என்ன செய்யுது? இந்த மாதிரி கார்பன் டை ஆக்சைடு இருக்குது, அங்கங்கே இப்படி சுற்றி கேப்பே இல்லாமல் இருக்குமா ரொம்ப. அப்போ இந்த CO2 வந்து ரொம்ப வீரியமானது. ஓகே. அந்த பசுமை நிற வாயுலேயே ரொம்ப வீரியமானதுன்னா CO2 தான், கார்பன் டை ஆக்சைடு. அப்போ அதிகமாக காணப்படுறதுனால இந்த வெப்பம், அந்த சூரியன்லேருந்து வரக்கூடிய வெப்பமானது சேர்ந்து வெப்பத்தை வெளியில் விடாமல் இந்த இது வந்து உள்ளேயே வச்சுக்கிடும். இந்த கோளுக்குள்ளேயே வந்து இந்த வெப்பத்தை வந்து வச்சுக்கிடும். ஸோ அதனால் என்ன செய்யுது? இது வந்து ரொம்ப வெப்பமான கோள் அப்படிங்கிறாங்க. வெப்பமாக இருக்கக்கூடியது. ஓகே. அதே மாதிரி இந்த பசுமை நிற வாயு வந்து அதிகமாச்சுன்னா டெம்பரேச்சர் அதிகமாகும். இதே இது பசுமை நிற வாயு கம்மியாச்சுன்னா டெம்பரேச்சர் வந்து குறையும். ஓகே. ஓகே. வெப்பமான கோள் எதுக்காக வெப்பமாக இருக்குது அப்படிங்கிறத டெஃபினிஷன் பார்த்தாச்சு இல்லையா? ஓகே. அடுத்து இதை வந்து காலை நட்சத்திரம் மற்றும் மாலை நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. காலையில் பார்த்தா நமக்கு
நிலா தெரியும் இல்லையா, அந்த மாதிரி இதுவும் தெரியும் அப்படிங்கிறாங்க. ஸ்டார் மாதிரி தெரியும் அப்படிங்கிறாங்க. காலையிலையும் மாலையிலையும் சூரியன் மறையிற நேரத்தில் பார்த்தா மாலையில் தெரியும் அப்படிங்கிறாங்க. அப்போ காலை நட்சத்திரம் மாலை நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சூரிய குடும்பத்திலேயே மிக பிரகாசமான கோள் எதுன்னு கேட்டால் வெள்ளி தான். ஓகே, மிக பிரகாசமான கோள் எதுன்னு கேட்டால் வெள்ளி. ஓகே, இதுக்கு வந்து துணைக்கோள் எதுவுமே கிடையாது. இது எல்லா கோள்களுமே எப்படி சுற்றும் அப்படின்னா மேற்குலேருந்து கிழக்காக தான் சுற்றும் எல்லா கோள்களுமே. இது மட்டும் டிஃப்ரெண்ட்டாக கிழக்குலேருந்து மேற்காக சுற்றும். ஓகே, கிழக்குலேருந்து மேற்காக சுற்றக்கூடிய கோள் எதுன்னு கேட்டால் வீனஸ். ஓகேவா, வெள்ளி. இது சூரியனை சுற்றி வர எடுத்துக்கொள்ள காலம் பாருங்கள், 224.7 நாட்கள். ஓகே, 224.7 நாட்கள் வந்து சூரியனை சுற்றி வர்றதுக்கு எடுத்துக்கொள்ளுது. நீள்வட்ட பாதையில் சுற்றி வர்றதுக்கு எடுத்துக்கொள்ளுது. ஓகே, இப்போ வீனஸ் பற்றி என்ன பார்த்துருக்கோம்? பூமியோட இரட்டை பிறவி அப்படின்னு சொல்கிறாங்க. வெப்பமான கோள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் வெப்பமாக இருக்குன்னா CO2 அதிகமாக இருக்குது, அதனால் வெப்பமாக இருக்குது. காலை நட்சத்திரம் மாலை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி வீனஸ் தான் அழைக்கிறாங்க. ரொம்பவும் பிரகாசமான கோள், சூரிய குடும்பத்திலேயே ரொம்ப பிரகாசமான கோள் எதுன்னு கேட்டால் வீனஸ் அப்படின்னு சொல்லணும். துணைக்கோள் எதுவுமே கிடையாது. அப்போ கிழக்கு மற்றும் மேற்கில் வந்து என்ன இருக்குது, மேற்காக வந்து சுற்றுது. இதுதான் முக்கியமானது. எல்லா கோளுமே மேற்குலேருந்து கிழக்காக சுற்றும். வெள்ளி வந்து எப்படி சுற்றுது, கிழக்குலேருந்து மேற்காக வந்து சுற்றும். ஓகே, அப்புறம் இது சூரியனை சுற்றி வர எவ்வளோ நாட்கள் எடுத்துக்கொள்ளுது, 224.7 நாட்கள். இது பூமி எவ்வளோ பார்த்தோம், புதன் மெர்க்குரி வந்து எவ்வளோ பார்த்தோம், 88 நாட்கள். சூரியனை சுற்றி வர்றதுக்கு வந்து 88 நாட்கள் ஆகும். ஓகே, இது 224.7 நாட்கள். அடுத்த பூமி பாருங்கள். இதுதான் வந்து ரொம்ப ஸ்பெஷல், மனிதர்கள் வாழக்கூடிய கோள். ஓகேவா, இப்போ இது என்ன சொல்கிறாங்க, நீலக்கோள் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ப்ளூ கலரில் தான் இருக்கும், ப்ளூ கலர் அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க இல்லையா. இது ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா நீர் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நீலக்கோள் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. நீர் வந்து அதிகமாக காணப்படுது. ஓகே, அடர்த்தி அதிகமாக உள்ள கோள் அப்படிங்கிறாங்க. அடர்த்தி அதிகமாக உள்ள கோள் அப்படின்னு எது சொல்கிறாங்கன்னா ரொம்ப அடர்த்தி உள்ளது எதுனா நம்ம பூமி தான். இது ஃபுல்லாகவே திடக்கோள்கள் அடர்மிகு கோள்கள்னு பார்த்தோம் இல்லையா, உட்கோள்கள். அதில் பூமி வந்து ரொம்ப அடர்த்தியான கோள். ஓகே, அடுத்து சூரியனை சுற்றுவதற்கு இதுக்கு எவ்வளோ நாட்கள் ஆகுதான், 365.25 25 நாட்கள் வந்து ஆகுது. ஓகே, 365.25 நாட்கள் வந்து எடுத்துக்கொள்ளுது. ஓகே, இதுக்கு வந்து துணைக்கோள் ஒன்றே ஒன்று இருக்குது. என்னது, சந்திரன். பூமிக்கு துணைக்கோள் வந்து ஒன்றே சந்திரன். இது புதனுக்கும் வெள்ளிக்கும் கிடையாது, எர்த்துக்கு மட்டும் தான் உண்டு. ஓகே, இப்போ பூமியை பற்றி இவ்வளோ தான் பார்த்துருக்கோம். என்னது, மனிதர்கள் வாழக்கூடிய கோள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நீலக்கோள் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. நீர் அதிகமாக இருக்கிறனால, அடர்த்தி அதிகமாக இருக்கிறனால என்ன சொல்கிறாங்க, அடர்மிகு கோள் அப்படின்னு சொல்கிறாங்க. சூரியனை சுற்றி வரதுக்கு எவ்வளோ நாட்கள் எடுத்துக்கொள்ளுது, 365.25 டேஸ். ஓகேவா, துணைக்கோள் இதோட துணைக்கோள் என்னது, சந்திரன். ஓகே, இப்போ புதன் வெள்ளி பூமி பார்த்தாச்சு. இப்போ செவ்வாய் மார்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை செங்கோல் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இது வந்து சிவப்பு நிறத்தில் இருக்கும். சிவப்பு நிறத்தில் இருக்குன்னா எதுக்கு அப்படி இருக்குது அப்படின்னா இரும்பு ஆக்சைடு, ஃபெரஸ் ஆக்சைடு வந்து அதுங்க அதிகமாக காணப்படும். இரும்பு ஆக்சைடு வந்து அதிகமாக காணப்படுறதுனால இது வந்து செங்கோல் அப்படின்னு அழைக்கப்படுது. ஓகே, அப்புறம் இங்கே வந்து ரீசெண்டாக செயலற்ற எரிமலைகள் தான் அதிகமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. செயலற்ற எரிமலைகள் வந்து அங்கே இருக்குதான். ஸோ அந்த மாதிரி அதுக்கு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. மிகப்பெரிய மலை வந்து அங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அதோட பேர் என்னதுன்னா ஒலிம்பஸ் மூன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒலிம்பஸ் மூன் அப்படிங்கிறது ஒரு பெரிய மலை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோட பேர் என்ன, ஒலிம்பஸ் மூன் அப்படிங்கிறது. அப்போ செயலற்ற எரிமலைகள் இருக்குது, ஒரு பெரிய மலை வந்து இருக்குது. அந்த மலையோட பேர் என்ன, ஒலிம்பஸ் மூன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து ஆல்ரெடி பார்த்த புதன் வெள்ளிக்கெல்லாம் வளிமண்டலம் கிடையாது இல்லையா. அப்போ இந்த இதுக்கு வந்து ஒரு மெல்லிய வளிமண்டலம் வந்து இருக்குதான், ஒரு லேசான வளிமண்டலம் வந்து இருக்குது. இது சூரியனை சுற்றி வர எவ்வளோ நாட்கள் ஆகுது பாருங்க, 687 நாட்கள் வந்து ஆகுது. 687 நாட்கள். ஓகே, இதுக்கு வந்து 2 துணைக்கோள் இருக்குது, போபோஸ் டீமோஸ் அப்படிங்கிறது. 2 துணைக்கோள்கள் என்னென்ன, போபோஸ் டீமோஸ் அப்படிங்கிறது. ஓகே, அப்புறம் செவ்வாய் கிரகத்தை வந்து ஆராய்ச்சி செய்கிறதுக்காக நம்ம இந்தியாவிலேருந்து அனுப்பப்பட்டது என்னது, மங்கள்யான் அப்படின்னு சொல்லி ஒரு செயற்கைக்கோள் வந்து அனுப்பணும். எப்போ அப்படின்னா 2013 நவம்பர் 5 PSLV அப்படிங்கிற இது மூலமாக தான் அனுப்பப்பட்டுச்சு, ராக்கெட் மூலமாக. எப்போ, 2013 நவம்பர் 5. இது எப்போ போய் சேர்ந்துச்சு அப்படின்னா 2014 செப்டம்பர் 24 எங்கே அந்த அந்த செவ்வாய்க்கோளை சுற்றி வந்து நிறுத்தப்பட்டுச்சு. ஓகே, இது எங்கேருந்து அனுப்பப்பட்டுச்சு அப்படின்னா ஆந்திராவில் ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து அனுப்பப்பட்டுச்சு. எப்போ அனுப்புகிறாங்க, 2013 நவம்பர் 5 அப்படிங்கிறது தான் முக்கியமானது. BSLV மூலமாக அனுப்புகிறாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். மங்கள்யான் அனுப்பியிருக்காங்க. செவ்வாய் கிரகத்தை ஆராயறதுக்கு 4வது வந்து நம்ம செயற்கைக்கோள் வந்து அனுப்பியிருக்கோம். ஓகேவா, அது ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம இந்தியா வந்து 4வது வந்து அனுப்பியிருக்கு செவ்வாய் கிரகத்தை ஆராயறதுக்கு. ஓகேவா, இப்போ மார்ஸ் பாருங்கள், என்னென்ன பார்த்தோம். மார்ஸில் செங்கோல் அப்படின்னு நினைக்கிறாங்க. செயலற்ற எரிமலைகள் வந்து அதிகமாக அங்கே வந்து இருக்குது. அப்புறம் இரும்பு ஆக்சைடு அதிகமாக இருக்கிறனால தான் அது என்ன சொல்கிறாங்க, செங்கோல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மிகப்பெரிய மலை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, அது பேர் என்ன, ஒலிம்பஸ் மூன் அப்படின்னு சொல்கிறாங்க.
மெல்லிய வளிமண்டலம் வந்து காணப்படுது. இது சூரியனை சுற்றி வர 687 நாட்கள் எடுத்துக்கொள்ளுது. 2 துணைக்கோள் இருக்குது. என்னது போகோஸ் டீமோஸ் அப்படிங்கிறது. அப்புறம் செவ்வாய் கிரகத்தை ஆராய்ச்சி செய்ய மங்கள்யான் அப்படிங்கிறது வந்து செயற்கைக்கோள் வந்து அனுப்பியிருக்காங்க. எதன் மூலமாக பிஎஸ்எல்வி அப்படிங்கிற ராக்கெட் மூலமாக அனுப்பியிருப்பாங்க. எப்போ 2013 நவம்பர் 5. ஓகே 2013 நவம்பர் 5. இப்போ போய் சேர்ந்துச்சு அப்படின்னா 2014 செப்டம்பர் 24. ஓகே 2014 செப்டம்பர் 24. கிட்டத்தட்ட 1 இயர் கிட்ட ஆயிடுச்சு. ஓகே அடுத்து வியாழன் ஜூபிட்டர் பார்க்கலாம். இதோட வந்து இப்போ செவ்வாய் வரைக்கும் பார்த்தாச்சா. இப்போ செவ்வாயோட என்னது உட்கோள்கள் வந்து திடக்கோள்கள் வந்து முடியுது. அடுத்து வந்து வெளிக்கோள்கள் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் இன்னொன்று சொல்லணும். வீனஸ் பார்த்தோம் இல்லையா, வெள்ளி. அதில் என்ன அப்படின்னா கிழக்கிலேருந்து மேற்காக சுற்றும் பார்த்தோம். கரெக்டு தான். அதோட யுரேனஸும் வந்து அதே மாதிரி தான் கிழக்குலேருந்து மேற்காக சுற்றும். வெள்ளி மற்றும் யுரேனஸ் இந்த ரெண்டுமே வந்து கிழக்குலேருந்து மேற்காக சுற்றும். அதாவது கடிகார திசையில் சுற்றும். மிச்ச எல்லா கோளுமே என்ன எப்படி சுற்றுனா எதிர் கடிகார திசையில் வந்து சுற்றும். ஓகேவா, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சொல்ல மறந்துட்டேன் அதனால். ஓகே அடுத்து வியாழன் பாருங்கள், ஜூபிட்டர். இதுதான் வந்து மிகப்பெரிய கோள். இருக்கிறதுல மிகப்பெரிய கோள் எதுன்னு கேட்டால் வியாழன் தான். ஓகே அடுத்து 67 துணைக்கோள்கள் வந்து இருக்குது. எவ்வளோ 67 துணைக்கோள்கள் இருக்குது. அதில் மிகப்பெரிய துணைக்கோள் எதுனா கேனிமெடே அப்படின்னு சொல்லுவாங்க. கேனிமெடே அப்படின்னு சொல்லுவாங்க. மிகப்பெரிய துணைக்கோள் எது கேனிமெடே. இங்கே அதுக்கப்புறம் ஸ்பெஷலான துணைக்கோள் எதுனா யூரோப்பா, கேலிஸ்டா. இந்த ரெண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, யூரோப்பா மற்றும் கேலிஸ்டா. ஓகே மிகப்பெரிய கோள் 67 துணைக்கோள்கள் வந்து இருக்குது. மிகப்பெரிய துணைக்கோள் எது கேனிமெடே. ஓகே இது வந்து தன்னைத்தானே வந்து வேகமாக சுற்றும். தன்னைத்தானே சுற்றுறது வேறு, சூரியனை சுற்றுறது வேறு. ஓகேவா, இது வந்து தன்னைத்தானே வந்து ஸ்பீடாக சுற்றிக்கிறோமா. ஓகே அடுத்து இதில் வந்து ஒரு செம்புள்ளி வந்து கண்டறிஞ்சிருக்காங்க. அதாவது வியாழனில் ஒரு சேவ் கலரில் இருக்கிற புள்ளி வந்து ஆராய்ச்சி பண்ணும்போது கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே செம்புள்ளி எதில் இருக்குது, எங்கே கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா வியாழன்னு சொல்லணும். ஓகே அடுத்தது சூரியன் சுற்றி வர்றதுக்கு எவ்வளோ நாட்கள் எடுத்துக்கொள்ளுதான் பாருங்கள். இயர்ஸ் கணக்கில் எடுத்துக்குது. 11.8 இயர்ஸ் எடுத்துக்குது. 11.8 வருடம் அப்படிங்கிறத எடுத்துக்குது. ஓகேவா 11.8 வருடம் எடுத்துக்கணுமா. ஒரு வாட்டி சுற்றி வர்றதுக்கே 11.8 வருடம் எடுத்துக்கிறோம். இப்போ வியாழன் பார்த்தாச்சா. இதான் வியாழன் ஜூபிட்டர் அப்படிங்கிறது மிகப்பெரிய கோள். 67 துணைக்கோள்கள் கொண்டுள்ளது. மிகப்பெரிய துணைக்கோள் இது கேனிமெடே. யூரோப்பா மற்றும் கேலிஸ்டா அதுக்கு செகண்ட் டியாக வரும். அடுத்து வேகமாக சுற்றும், தன்னைத்தானே வந்து வேகமாக சுற்றும். ஓகே அடுத்து இதில் வந்து ஒரு செம்புள்ளி கண்டுபிடிச்சிருக்காங்க. எத்தனை இயர்ஸ் ஆகுது சூரியனை சுற்றி வர 11.8. ஓகேவா 11.8 வருடம் வந்து எடுத்துக்கிறது. அது பாருங்கள் சேட்டன் பாருங்கள், சனி அடற்குறைக்கோள். இது வந்து ரொம்பவே தண்ணியில் போட்டால் கூட மிதக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சேட்டனை. அதனால் ரொம்பவே அடற்குறைக்கோள். ஓகேவா இது வந்து இரண்டாவது மிகப்பெரிய கோள். வியாழனுக்கு அடுத்து 2வது மிகப்பெரிய கோள் எதுன்னு கேட்டால் சேட்டன் தான். ஓகே சனி. இது எவ்வளோ நாட்கள் எடுத்துக்குது சூரியனை சுற்றி வரதுக்கு எவ்வளோ இயர்ஸ் எடுத்துக்கிற அப்படின்னா 29.5 வருடம். ஓகே 29.5 வருடம் வந்து சூரியனை ஒரு முறை சுற்றி வரதுக்கு வந்து எடுத்துக்கொள்வது காலம். ஓகே இதோட துணைக்கோள்கள் பாருங்கள் 88 துணைக்கோள்கள் வந்து காணப்படுது. 88 துணைக்கோள்கள் வந்து காணப்படுது. இதோட முக்கிய துணைக்கோள் எதுனா டைட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இருக்கிறதுலேயே எல்லா கோள்கள்லேயும் இந்த துணைக்கோள்கள் பார்க்கும் இல்லையா, அந்த துணைக்கோள்கள்லேயே வளிமண்டலம் இருக்கிற கோள் எது அப்படின்னு கேட்டால் டைட்டன் அப்படிங்கிறது மட்டும் தான். ஓகே சனியில் இருக்கக்கூடிய அந்த டைட்டன் தான் வளிமண்டலம் வந்து இங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க. வளிமண்டலம் வந்து இந்த டைட்டனில் வந்து இருக்குது. ஓகேவா ஓகே அடுத்து 88 துணைக்கோள்கள் இருக்குது. டைட்டன் தான் ரொம்ப மிக முக்கியமான துணைக்கோள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே இதில் வந்து ஒரு வளைவு காணப்படுமோ. சனியோட படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். சுற்றி வந்து சர்க்கிள் மாதிரி இருக்கும். அது என்னென்னா அந்த கற்கள் விண்கற்கள் அந்த மாதிரி உள்ளது தான் வந்து சர்க்கிள் மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே இதுக்கு வந்து இதுதான் வந்து அதிக துணைக்கோள் கொண்டது. இருக்கிறதுலே வந்து அதிகமாக துணைக்கோள் கொண்டது முந்தி வியாழன் சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து சனி தான். ஓகேவா அதிகமாக துணைக்கோள் கொண்டது எதுன்னு கேட்டால் சனி. ஓகேவா இப்போ சேட்டன் பற்றி பார்த்தாச்சு. இது என்ன ரொம்ப அடர் குறைந்த கோள். ஓகே தண்ணியில் போட்டாலும் மிதக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து மிகப்பெரிய கோள், 2வது மிகப்பெரிய கோள். இது சூரியனை சுற்றி வர எவ்வளோ நாட்கள் எடுத்துக்கொள்ளுது 29.5 வருடம். ஓகே 88 துணைக்கோள்கள் இருக்குது. அதில் மிக முக்கியமான துணைக்கோள் இது டைட்டன். அதுக்கு என்ன ஸ்பெஷல் வளிமண்டலம் வந்து இருக்குது. ஓகே சனிக்கோளை சுற்றி என்னது வளைவு காணப்படும் அதிக துணைக்கோள் கொண்டது. ஓகே இப்போ சனி முடிச்சு யுரேனஸ் பாருங்கள் பசுமை கோள் அப்படின்னு சொல்கிறாங்க. யுரேனஸ் எப்படி சொல்கிறாங்க பசுமை கோள் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா மீத்தேன் வாயு வந்து அதிகமாக இருந்தால் அது வந்து யுரேனஸ் வந்து க்ரீன் கலரில் தான் இருக்கும் அந்த கோள். ஓகேவா அப்போ பசுமை கோள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மீத்தேன் வாயு அதிகமாக இருக்கிறதுனால தான் அது வந்து க்ரீன் கலரில் இருக்குது. ஓகே அதனால தான் பசுமை கோள் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் எல்லா கோள்களையும் மாதிரி இல்லாமல் இது வந்து ஒரே இடத்துல சுற்றுமா. ஓகே அதனால் இது வந்து சுற்றி வர்றதுக்கு வந்து நிறைய வருடம் வந்து எடுத்துக்கணும். ரொம்ப வருடம் வந்து எடுத்துக்கணும். ஒரே இடத்துல அப்படியே சுற்றுமா. ஓகே அப்போ 84 வருடம் வந்து சூரியனை சுற்றி வர வந்து எடுத்துக்கிறது.
இதில் என்ன ஸ்பெஷல் பார்த்தோம் யுரேனஸில் கடிகார திசையில் வந்து சுற்றும். சூரியனை எப்படி சுற்றும்? கடிகார திசையில் சுற்றும். ஓகேவா? ஓகே. இதுக்கு எத்தனை துணைக்கோள்கள் இருக்குது? 27 துணைக்கோள்கள் வந்து இருக்குது. என்னென்ன? மிராண்டா மற்றும் ஏரியல் அப்படிங்கிறது ஸ்பெஷலானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. மிராண்டா மற்றும் ஏரியல். ஓகேவா? இதில் மிகப்பெரிய துணைக்கோள் எது அப்படின்னு கேட்டால் டைட்டானியா அப்படின்னு சொல்லுவாங்க. டைட்டானியா. ஓகேவா? இதுதான் வந்து மிகப்பெரிய துணைக்கோள். ஓகே. அப்புறம் இந்த யுரேனஸை கண்டறிந்தவர் யார் அப்படின்னா வில்லியம் ஹெர்சல் அப்படிங்கிறவர். யுரேனஸை கண்டறிந்தவர் யார்? வில்லியம் ஹெர்சல். எப்போ அப்படின்னா 1781. வில்லியம் ஹெர்சல் வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு 1781. ஓகேவா? இதோட துணைக்கோள் மிகப்பெரிய துணைக்கோள் எது? டைட்டானியா. ஓகே. அடுத்து நெப்டியூன் பாருங்கள். இது வந்து ரொம்ப குளிர்ந்த கோள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ஒரு கரும்புள்ளி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ரொம்ப பெரிய ஒரு கரும்புள்ளி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஆய்வு செய்யும்போது. அடுத்த 165 வருடம் ஆகுதான் சூரியனை சுற்றி வரதுக்கு. எவ்வளோ நாட்கள் எடுத்துக்கொள்ளுது? 165 வருடம் வந்து எடுத்துக்கொள்ளுது. இது வந்து ப்ளூ கலரில் இருக்கும். ஓகே. நீல நிறத்தில் வந்து இருக்கும். யுரேனஸ் வந்து க்ரீன் கலரில் இருக்கும். இது வந்து நீல நிறத்தில் இருக்கும் நெப்டியூன் வந்து. ஓகே. இதுக்கு வந்து 14 துணைக்கோள்கள் இருக்குது. அதில் மிகப்பெரிய துணைக்கோள் எதுனா ட்ரைட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரைட்டன். ஓகே. இதான் வந்து மிகப்பெரிய துணைக்கோள். ஓகே. நெப்டியூன் வந்து சூரியன்லேருந்து ரொம்ப தொலைவில் இருக்கா. லாஸ்ட்டில் இருக்கிற கோள் வந்து நெப்டியூன் தான். அப்போ இது வந்து ரொம்ப என்ன செய்யுமா? குளிர்ந்து காணப்படும். ஓகே. அதான் குளிர்ந்த கோள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. இது வந்து நீலம் அந்த அப்புறம் லைட்டாக ஒயிட் கலர் இந்த ரெண்டும் மிக்ஸ் ஆகி காணப்படும் இந்த கோள். ஓகே. ஓகே. நெப்டியூன் பற்றி இவ்வளோ தான். குளிர்ந்த கோள். ஒரு கரும்புள்ளி கண்டுபிடிச்சிருக்காங்க. மாபெரும் கரும்புள்ளி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சூரியன் சுற்றி வரக்கு எவ்வளோ நாட்கள் எடுத்துக்கொள்ளுது? 165 வருடம் வந்து எடுத்துக்கொள்ளுது. நீல நிறத்தில் வந்து இருக்குது. 14 துணைக்கோள் இருக்குது. அதில் மிகப்பெரியது என்னது? ட்ரைட்டன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே. சூரிய குடும்பத்திலேயே இருக்கிறதே எல்லா கோள்களுக்கும் துணைக்கோள்கள் பார்த்தோம் இல்லையா? அதுலேயே மிகப்பெரிய துணைக்கோள் எது அப்படின்னா டீமோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. அப்போ சூரிய குடும்பத்தில் மிகச்சிறிய துணைக்கோள் வந்து டீமோஸ் அப்படிங்கிறது மிகச்சிறிய துணைக்கோள். ஓகே. அடுத்து சூரிய குடும்பத்துக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறது என்னது? பிராக்சிமா சென்டரி அப்படிங்கிற ஸ்டார் இருக்குது. அடுத்து அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது ஆல்ஃபா சென்டரி. பிராக்சிமா சென்டரி, ஆல்ஃபா சென்டரி. சூரிய குடும்பத்துக்கு அருகில் உள்ள நட்சத்திரம் என்னது? பிராக்சிமா சென்டரி, ஆல்ஃபா சென்டரி அப்படிங்கிறது. ஓகே. அதுக்கப்புறம் மிகவும் பிரகாசமான நட்சத்திரம் எது அப்படின்னா சிரியஸ் அப்படிங்கிறது. மிகவும் பிரகாசமான நட்சத்திரம் எது அப்படின்னு கேட்டால் சிரியஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? அடுத்து பாருங்கள் ப்ளூட்டோ பாருங்கள். ப்ளூட்டோ வந்து ஃபஸ்ட்டு கோள் அப்படின்னு தான் சொல்லி வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து தூக்கிட்டாங்க. எப்போ? 2006 வந்து கோள் அப்படிங்கிறது இல்லை, நீங்கள் இது வந்து குறுங்கோள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை கண்டுபிடிச்சவர் வந்து கிளைட் டாம்பக் அப்படிங்கிறவர். ஓகே. அவர் தான் கண்டுபிடிச்சிப்பார். இது 2006க்கு அப்புறம் இது வந்து ஒரு குறுங்கோள், இது வந்து கோள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? சரி, இப்போ கோள்களை பற்றி ஃபுல்லாகவே பார்த்தாச்சு. அடுத்து சன் இருக்குது. அடுத்து சன்னை பற்றி வந்து அடுத்த வீடியோவில் பார்த்துலாம். ஃபுல்லாகவே சன்னு எப்படி அதோட அமைப்பு இருக்குது, உள்ளமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் பற்றி அடுத்த வீடியோவில் பார்த்தலாம். ஓகே. இப்போ சூரிய குடும்பம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தாச்சு. கோள்கள் வந்து 8 கோள்களும் பார்த்தாச்சு. ப்ளூட்டோவும் சேர்த்து பார்த்தாச்சு. ஓகேவா? ஓகே. எதுவும் புரியலன்னா கேளுங்க. ஓகேவா? சரி கைஸ். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். பாய்.